கையகப்படுத்திய நிலத்திற்கான உரிய இழப்பீட்டை அரசு வழங்காததால் உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரம் ஏந்திருக்கிறார்கள் என்ற வகையில் தன்னுடைய அதிருப்தியை நீதிபதிகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஆலை அமைப்பதற்காக கையகப்படுத்த நிலத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி அந்த பகுதியை சேர்ந்த சேட்டு சந்திரசேகர் ஆகியோர் கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நிலம் கையகப்படுத்த வழக்குகளில் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் 760 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நிலத்தை கையகப்படுத்திய பின்னர் இழப்பீட்டிற்காக உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரத்துடன் நிற்க செய்துவிட்டதாக நீதிபதி வேதனை தெரிவித்தார். அதே போல இந்த இழப்பீடு உத்தரவுகளை அமல்படுத்த கோரி நிலுவையில் உள்ள தற்போதைய வழக்கில் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் சுமார் 1522 கோடி ரூபாய் அளவுக்கு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி 1222 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த பெரிய தொகை இழப்பீடாக வழங்க வேண்டியதால் இதற்கு தீர்வு காண தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் உதவ வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.